ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம நண்டு தான் பார்க்க போகிறோம். 1 கிலோ நண்டை வந்து நம்ம கிரேவி தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு வானிலையில் எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கிறோங்க. சோம்பு, கிராம்பு, பட்டை, இலை நம்ம சேர்த்துக்கலாம். அஞ்சிருச்சு, அதனால நம்ம அந்த மசாலாஸ்லாம் கொட்டிக்கலாம். இது பொரிஞ்சதும் நம்ம ஒரு குத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயமும் தக்காளியும் வெட்டி வச்சுருக்கோம், நம்ம சேர்த்துக்கலாம். நண்டு வறுவலுக்கு சின்ன வெங்காயம் போட்டு வதக்கினா அருமையாக இருக்கும். ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போது வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம நண்டை சேர்த்து வச்சுக்கலாம். நாங்கள் ஏற்கனவே கழுவி வச்சுருக்கோம், அதை நம்ம சேர்த்துக்கலாம். நாங்கள் 1 கிலோ நண்டையுமே அப்படியே சேர்த்துடுறோம். இப்போ நல்லா கலரி விட்டுருங்க. நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறும். எங்களுக்கு ப்ளூ கலரில் மாறி இருக்கு. உங்களுக்கு எந்த கலர் வந்ததுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போது மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு இந்த காரம் போதும், அதனால இப்படி சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா கிண்டி விடவும். நம்ம நண்டு வந்து கடலில் தான் வாழுது, அதனால அதுலேயே நிறைய உப்பு வந்து இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டால் போதும். நம்ம கல்லுப்பு கொஞ்சம் எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நண்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு உப்பு போட்டதுக்கப்புறம் நண்டு நல்லா மூழ்கிறதுக்கு வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ தண்ணி போட்டதுக்கப்புறமா மூடி வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா இப்போது நம்ம கொஞ்சமாக தேங்காய், அது கூடவே சோம்பு, அப்புறமா மிளகு, இப்போ கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். வெங்காயமும் பூண்டும் போட்டு அரைச்சிக்க வேண்டியதான். இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. நம்ம அரைச்சி வந்து எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம இதை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றி வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம நண்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. பொன்னிறமா வறுத்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிரேவி மாதிரி நல்லா போட்டு சாப்பிடலாம். சளிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் நம்ம மிளகு எல்லாம் சேர்த்துருக்கோம். இது நல்லா சுட கிண்டி அப்படியே இறக்கி வச்சிருங்க. அவ்வளோதான். இது நம்ம சாத்தோட போட்டு சாப்பிட்டு செம்மையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. பாய் காய்ஸ். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு கீழே சொல்லுங்கள்.